எனக்கு தான் புரியல. என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க. காதலன் என்ன? அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேளேன். சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சிருக்கு. எந்த சந்தில கிடைச்சாரு? இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு, பெரிய கோடீஸ்வரன். என் மேல உயிரையே வச்சிருக்கான். இந்த பாரு, அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்ச், மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகிதர் உறவுல ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்புறம் என்ன மறந்துடுவீங்க. அடாடா, என்ன கற்பனை, என்ன கற்பனை. ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்துல நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். இந்த பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலய மணி அடிக்குது. நான் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டியே. இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரம் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். சரிதான். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேணும். சஸ்பென்ஸ் வேண்டியதான். ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா பெண்ணா பிறந்தவன் வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. பார் வானம்பாடி, நீ சரியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா. போறங்க.